மீனராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதும் மாறப்போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்க போகுது. இது மீனராசிக்காரனுடைய வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது. அதாவது மீனராசி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேருமே ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மீனராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா மீனராசிக்காரங்க கடந்த 2.5 வருடமாக வந்து பெரிதாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னா அது வந்து மீனராசிக்காரங்க தான். ஏன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். இனி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்குது, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. இதன் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி அதெல்லாம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. மீனராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அங்கே ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இல்லை எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும்.
திருமணமாகாத மீனராசி நண்பர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண வரன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் மீனராசியில் திருமணமாகாமல் இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வசதி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை, சொந்தக்காரங்க கெடுத்து வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து மறுமணம், அதாவது அடுத்து திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களா, இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில், பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயிலில், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா மீன ராசியில் சொந்த அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான், அவருடைய வக்ர நிவர்த்தி மே 14ஆம் தேதி நடக்குது. கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால நீங்கள் எதையெல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மீனராசிக்காரங்க தான். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது. காதலிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் போய் சொல்லும் போது பிரித்து விட்டுருவாங்க. அப்படின்லாம் காதலை சொல்லுவாங்க, அந்த காதல் திடீர்னு பிரேக்கப் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு வரீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். பிரிந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டிற்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் அனைத்தும் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னதான் நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே கூட உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் கூட வச்சுருக்காங்க. பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. மீனராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது. இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்க போகுது. இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், தொழில் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே நடக்க போகுது. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் குரு பெயர்ச்சி மூலமாக முழுவதும் நிவர்த்தியாக போகுது. என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் கிடையாது. வரக்கூடிய நாட்கள்லேருந்தே வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வளமாகவே மாறும்.